ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ப்ரைவேட் பாடிகார்டோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போன்னா இந்த எபிசோடு வந்துட்டு உங்களுக்கு புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே வெளியே தான் காட்டுறாங்க. அவங்க ஜோர்டன் கூட நடந்த சம்பவத்தெல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு அடிபட்டு இருக்கும்போது கையில் பார்த்து மருந்து போட்டிருப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணும் போது பார்த்து டீ போட்டு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளப் மெம்பர் சீனியரான க்ளோயி வந்துட்டு அவங்கள வந்து வேணக்குனே கீழே வில வச்சுருப்பாங்கல்ல, அப்பவும் நம்ம ஜோர்டன் தான் வந்துட்டு போய் தூக்கிலாம் விட்டுருப்பாரு. அதெல்லாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, லவ் மூடில் இருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இப்படி அலர்ஜி ஆகிருக்கும்ல, சீ ஃபுட் சாப்பிட்டு அலர்ஜி ஆகிருக்கும்போது நல்லா வந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பவும் வந்துட்டு ஜோர்டன் வந்து கேட்பாங்க, என்னாச்சு ஃபெலி, ரொம்ப வந்துட்டு அலர்ஜி ஆகிட்டா, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க வந்து பார்த்து அக்கறையாக கேட்குறதெல்லாம் வந்துட்டு இப்போவும் யோசித்து பார்த்து அப்படியே வந்துட்டு லவ் மூடில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம தலை ராகா என்ட்ரி கொடுக்க, நம்ம ஃபெலி வந்துட்டு இப்படி சோஃபாவில் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ராகா வந்துட்டு ஃபெலிக்கிட்ட போகிறாங்க. ஃபெலின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் தலை வந்துட்டு எந்திக்கிற மாதிரியே தெரியல. தலை வந்துட்டு அப்படியே மட்டையாயிட்டு நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம ராகா வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு ஃபெலி, அன்றைக்கி சாப்பாடில் வந்துட்டு நான் தான் வந்து சீ ஃபுட்டை வந்து சமைக்க சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு வேற சொன்னேன். என்னால் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உன் மூஞ்சி வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்குது, ஐ எம் சாரி அப்படிங்கிறாங்க. இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியும், அதனால தான் தலை வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சாரி கேட்குறாங்க. சாரிலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மருந்து டப்பாவை எடுத்து வச்சுட்டு, என்னால் தானே உனக்கு அலர்ஜி ஆச்சு, அதனால வந்துட்டு டேப்லெட் வாங்கி வச்சுருக்கேன், போடு வெளியே, அது போட்டால் கொஞ்சம் வந்துட்டு உன் ஃபேஸ் வந்து பழையபடி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம ஃபெலியை வந்துட்டு குறுக்குறுன்னே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டே சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் நீ செம்ம க்யூட் ஃபெலி, பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்க, மூஞ்சி ஃபுல்லாக தக்காளி சட்னி மாதிரி இருந்தாலும் க்யூட்டாக இருக்கேடி, ஆனாலும் ரொம்ப தொல்லை பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலியை திருப்பி வந்துட்டு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சோஃபாவில் படுத்துருக்கிறதுனால தலை வந்துட்டு லைட்டாக சாஞ்சிருக்கும். சரி தலைவாணியை வச்சு சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை வந்துட்டு எடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஃபெலி வந்துட்டு ராகாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராகாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு படப்படன்னு அடிக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஃபெலியை வந்து லைட்டாக பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அப்படியே நம்ம ஃபெலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறாரு. ரகட் டைப்பு, ஃபெலியை பார்த்தாலே எரிஞ்சு விழுவார். ஃபெலி மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஃபேஸாக இருக்குது. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்காளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆத்துனவர் இப்போ சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபெலியை வந்துட்டு அப்படியே அலைக்காக தூக்கிட்டு போயிட்டு அவங்க ரூமில் வந்துட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்பவும் நம்ம ஃபெலியை தான் பார்க்குறாங்க. நீ க்யூட்டாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ராகாவை கட்டி பிடிச்சிருப்பாங்கல்ல, அதனால வந்துட்டு சரி ஒரு தலைவாணி எடுத்து வைப்போம், அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கட்டும் அப்படின்ட்டு ஒரு தலைவாணி எடுத்து அவங்க மேலே வச்சுட்டு கையை தூக்கி மேலே வைக்கவும் ஃபெலி எந்திரிச்சிடுறாங்க. டே நொல்லக்கண்ணா, ஏன் ரொம்ப நீனடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ட்டு கத்துறாங்க. உடனே ராகா வந்துட்டு, சீச்சா நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு இதுவும் இல்லைம்மா, நீ வந்துட்டு சோஃபாவில் தூங்கிட்டு அதனால தான் வந்துட்டு பாவமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ரூமுக்கு தூக்கிட்டு வந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நான் கேட்டேனா என் ரூமுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு கேட்டேனா, எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏய் நீ எனக்கு தேங்க்யூ தாண்டி சொல்லணும், உன்னை இப்படி உன் தூரம் வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இங்கே ரூமில் விட்டுருக்கேன், தேங்க்யூ சொல்லாமல் நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க. டே நான் உன்னை கேட்டேனா கேட்கலையா, அதான்டா விஷயம், நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து விட சொன்னேனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லடி பாவமே என் சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காளே, கொசுலாம் கடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஃபெலி அடங்குற மாதிரியே தெரில, அவங்க காய்ச்சி மூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகா வந்துட்டு, அடங்கடி, சும்மா இருந்த என்ன நீ தானடி இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபெலி வந்துட்டு, கட்டி பிடிச்சேனா, யாரை கட்டி பிடிச்சாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாரை கட்டி பிடிச்சாங்களா, நீ தாண்டி சும்மா நின்றுட்டு இருந்த என்ன இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சா அப்படிங்கிறாங்க. சும்மா கற்பனை கனவுலாம் கண்டுக்கிட்டு இருக்காது, சே நான் அது ஒன்றையாது கட்டி பிடிக்கிறதா, அது எனக்கு ஒன்றை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி போய் சொல்ல போகிறேன், வேணா சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை போய் செக் பண்ணிப்பாரு, அதில் தெளிவாக வந்துட்டு வீடியோ தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபெலி வந்துட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தங்கமி, நான் வந்துட்டு கட்டி பிடிச்சிருக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் எப்படியோ சண்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி அதான் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டெல்லாம், இப்போ என்ன கிளம்பு காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு தேங்க்யூவாவது சொல்லுடி,
தேங்க்யூ சொல்லணுமா? அதான் சொன்னேன்ல, நானா கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ தானே வாலண்டியரை கூட்டிகிட்டு வந்து தேங்க்யூலாம் சொல்ல முடியாது, அடியை கிளப்பு அப்படிங்கிறாங்க. ச்சே, உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வெளியே வந்துட்டு, உனக்கு 2 காதும் நல்லா தானே கேட்கும். அதான் சொன்னேன்ல, தேங்க்யூலாம் சொல்ல முடியாது. எனக்கு செம்மையா தூக்கம் வருது. அதனால நீ என் ரூம்லேருந்து வெளியில போ அப்படிங்கிறாங்க. நம்ம வெளியே வந்துட்டு பெட்ல படுத்துட்டு பெட்ஷீட் எல்லாம் மூடிடுறாங்க. நம்ம ராகா போற மாரியே தெரியல. வெளியே நின்று குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே நொல்லக்கண்ணா, என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெள்ளிக்காண்டி மருந்தெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அதை தூக்கி பெட்ல போட்டு, ஏய் அந்த மருந்தை சாப்பிட்றீ, அப்போ தான் உன்னோட சொரியெல்லாம் போகும். அந்த மருந்து வந்துட்டு உன்னோட அலர்ஜிக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பெரிய அந்த மருந்து எடுத்து பார்க்குறாங்க. ஏய் பைத்தியக்காரி, அந்த மருந்தை ஒழுங்கா போடி, இல்லைன்னா வந்துட்டு கிறுக்கு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகா வந்துட்டு ரூமுக்கு வெளியில போறாங்க. ரூமுக்கு வெளியில போய் பார்த்தா நம்ம 2 ட்வின்ஸ், அதான் ஹெல்காவும் நபீரும் வந்துட்டு வாவ் அப்படின்ட்டு கத்துறாங்க. 2 பேரும் சேம் டைம்ல கத்துறாங்க. உடனே ராகா வந்துட்டு என்ன வாவ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன் வாவ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடையாதா, நாங்கள் வாவ்ன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பைத்தியக்காரங்கடா, அவள் ஒரு பைத்தியக்காரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நவீரவும் ஹெல்காவும் வந்துட்டு நம்ம ராகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி பயபுள்ள வந்துட்டு சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகா ரூமுக்கு போன உடனே வந்துட்டு வெளியை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. செம ஷாக்கிங்காக இருக்குது. ரக்கட் காய் வெளியே பிடிக்காதா, அது இதுன்னு ஆத்தாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரே வெளியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அதுவும் எப்படி சிரிச்சுக்கிட்டே யோசிச்சு பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியே வந்து சோஃபாவில் படுத்திருப்பாங்கல்ல, அப்போது வந்துட்டு அவங்க செம்ம க்யூட்டாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நீ க்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஃபாவில் வந்துட்டு அவங்களுக்கு தலவாணி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபெல்லி எடுத்து பிடிச்சி கெட்டி பிடிச்சிருப்பாங்கல்ல, அதையும் யோசிச்சு பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ ராகாக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்னாச்சு ராகா, உனக்கு என்னாச்சு, ஏன்டா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் ஃபெல்லியை பற்றி ஏன்டா யோசிச்சு பார்க்குற? நல்லா மனசை வச்சுக்கோ, நீ ஒரு ரக்கட் காய், அவளை பற்றி யோசிக்கக்கூடாது, அவள் உன் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மூஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம 4 பிரின்ஸும் வெளியும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு ஹாலில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ராகாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவங்க ரூம்லேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே நம்ம ஃபெலிக்கிட்ட போயிட்டு, ஹே ஃபெலி வாடி அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. வாடியா, எங்கே வரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேற எங்கடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. வர முடியாது அப்படின்றாங்க. இதை நம்ம நவீரோ பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. டே ஹெல்கா அங்கே பாருடா, ராகா வந்துட்டு ஃபெல்லியை வந்துட்டு கூப்பிடுறான். பாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் குசுன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகா வந்துட்டு கூப்பிடுறாங்க. இப்போ வருவியா மாட்டியா அப்படிங்கிறாங்க. வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்டி நான் வந்து கூப்பிடுறேன், நீ வரமாட்டேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எதுக்கு, நீனா வந்து கூப்பிடுவேன், நானும் வந்துட்டு சரி கூப்பிட்றானேன்ட்டு உன் கூட வருவேன். காரில் போய்கிட்டு இருக்கும் போதே நடு ரோட்டில் காரை நிப்பாட்டி இறங்கிடிம்ப, நானும் வந்துட்டு நடு ரோட்டில் இறங்கி நிற்கணுமா? அது மட்டும் இல்லாமல் ஒன்றால் தாண்டா அன்னைக்கு ஸ்கூல் காம்பவுண்ட் சோர்லாம் ஏறி குதிச்சு போனேன். திருப்பியும் எனக்கு வந்துட்டு காம்பவுண்ட் சோர்லாம் ஏறி குதிக்கிற அளவுக்கு தெம்பெல்லாம் கிடையாது. அதனால வந்துட்டு நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகாவுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளாம் வந்துட்டு இறங்கி வந்து இப்படி கூப்பிடுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு நேரமாக பார்த்து கரெக்டாக நம்ம ஜோர்டன் அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே நம்ம வெளியே வந்துட்டு வேகமாக ஜோர்டன் கிட்ட போயிட்டு, ஜோர்டன் நீ வந்துட்டு ஸ்கூலுக்கு தானே போகிற, இன்னைக்கு நான் வந்துட்டு உன் கூட வரட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி நீ என் கூட வர போறியா? சரி வா நம்ம வந்துட்டு சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இதை பார்த்த நவீரவும் ஹெல்காவும் வந்துட்டு கேக்க பொக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராகா, டே என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு கேட்கவும், இல்லடா மச்சான் ஃபோனில் ஒரு காமெடி வீடியோ வந்துச்சு, அதை பார்த்து தாண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ராகாக்கு பச்சையாக தெரியுது, பைபுலிக 2 பேரும் நம்மளாம் பார்த்து தான் சிரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்கா வேற திருப்பி சொல்கிறாரு. மச்சான் காமெடி வீடியோ பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்க பொக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகாக்கு செம காண்டாகுது. ஓஹோ அப்படியா சன்னதி, சரி இருக்கட்டும் நல்லா சிரிங்கடா, உங்களுக்கு ஒரு நாள் வேட்டு வைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் இருக்குது அவளுக்கும் இருக்கும், மொத்தமாக ஒரு நாள் ஆப்பு வைக்கிறேன்டா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துன்னு கத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க, டே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு நடந்து போனால் தான் உங்களுக்கு என்னை பற்றியும் ஏன் அருமையும் வந்துட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. டே மச்சான் முட்டு மட்டும் போயிடாதடா, நடக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பில்லடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வேகமாக நம்ம ராகா பின்னாடியே வந்துட்டு ஓடி போகிறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இங்கே கட் பண்ணா காய் அப்படிங்கிறவங்கள காட்டுறாங்க. அதான்ப்பா நம்ம வெளியே கூட வேக வேகமாக போயிட்டு தெரியாமல் ஒருத்தர் இடிச்சிருப்பாரு, காஃபிலாம் கொட்டியிருக்கோம். அதான் அந்த காஃபிக்கு செத்த பைப்புலையே தான் காட்டுறாங்க. நம்ம ராகா கூட சொல்லியிருப்பாங்களே, டே இப்போ முடிஞ்ச ஆட்ரா பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க. அவர் கூட அடிக்க முடியாமல் வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிருப்பார்ல, அந்த காய் தான் வந்துட்டு காட்டுறாங்க. அவர் வந்துட்டு டவீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்தாமா ஏய், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பூத்துன்னு அந்த பொண்ணை வந்துட்டு பயமுறுத்தி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு பயந்துட்டே வந்துட்டு, காய் ப்ளீஸ் காய், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடாது, தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடாது, இதெல்லாம் ரிலீஸ் பண்ண அப்படின்னா வந்துட்டு என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிரும்பா, எங்கள் அப்பா அம்மாவோட மனசே இடிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டீ ஆத்துற மாதிரி ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த காய் மனசு இறங்குற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு காலில் விழாது குறையுமா வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இங்கே எதுவும் வந்துட்டு செல்லுபடி ஆகலை. காய் வந்துட்டு கேட்குறான், இதெல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நீ என்ன பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் என்னனாலும் பண்ணுறேன் அப்படின்றா. ஓஹோ, என்னனாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தேவையில்லாத இடத்துலலாம் வந்துட்டு டச் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு அப்போ தான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு டவீனாவோட குரல் கேட்குது. அவங்க வந்துட்டு டே தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஃபெல்லி வந்துட்டு வேகமாக போயிட்டு, டே அவளை என்னடா பண்ணுறீங்க, அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த டவீனாக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு ஃபெல்லி போகிறாங்க. இதை நம்ம ராகாவும் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. உடனே வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு ஃபெல்லி பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. இன்னும் டவீனா வந்துட்டு காய் கிட்ட கெஞ்சுறதை விடவே இல்லை. அவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கேட்டு பார்க்குறாங்க, காய் இப்போ நீ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவியா மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. காய் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உடனே டவீனா வந்துட்டு நீ இப்போ மட்டும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணலன்னு வையேன், நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் தான் போடி சாவணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னா போய் சாவ வேண்டியதானே, எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே டவீனாவும் வேகமாக ஓடி போயிட்டு ஸ்கூலோட பால்கனி கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. காய் இப்போ ஃபோட்டோஸை டெலீட் பண்ணுவியா மாட்டி அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன்டி, செத்து போகணும்னு விருப்பம் இருந்தால் செத்து போய் தொலையன் ட்ராமா குயின் அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு பால்கனிலேருந்து குதிக்கிறதுக்காண்டி போகிற நேரம் வந்துட்டு நம்ம ஃபெல்லி வந்துட்டு வேகமாக டவீனா கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. டவீனா, யார் என்ன சொன்னாலும் ஓ லைஃப் உனக்கு முக்கியம், தேவையில்லாமல் இப்படி தான் வந்துட்டு பிரச்சனைலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பற்றி நீ யோசிக்காத, எப்போதுமே வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் பற்றி யோசி, நீ இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பற்றி யோசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் அப்படியே மாற்றி வந்துட்டு எப்படியோ காப்பாற்றி அங்கேருந்து வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு காய்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க இன்னும் வந்துட்டு காய்கிட்ட வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க, காய் ப்ளீஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு சொல்லிட்டு காயோட காலில் விழுந்தெல்லாம் கேட்குறாங்க. அவர் வந்துட்டு டவீனாவை சப்புன்னு அரைஞ்சு தள்ளி விட்டுறாரு. இவ்வளோ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராகா வந்து அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ராகா வந்துட்டு ஃபெலி கிட்ட சொல்கிறாங்க, ஃபெலி டவீனாவை கூட்டிகிட்டு நீங்கள் இருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே 3 பேர் இருக்காங்க, நீ ஒருத்தன் தானே இருக்க ராகா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டவீனாவை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. டவீனாவை இங்கேருந்து யாராவது ஒருத்தங்க கூட்டிகிட்டு போகணும்ல ஃபெலி, அதனால் வந்துட்டு நீனே அவளை கூட்டிகிட்டு போ, இவங்கள நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபெலியும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறம் காயோட 2 அடியாளுங்களும் வந்துட்டு நம்ம ராகாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. காய் வந்துட்டு இப்படி கோலையாக நம்ம ராகாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராகா வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு சலிச்சவர் கிடையாது. திருப்பி வந்துட்டு அவர் என்ன வாங்கினாரோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஒத்தாலா நின்று அவங்க 3 பேரையும் வந்துட்டு அடித்து போட்டு சொல்கிறாரு, இதுக்கு தான்ப்பா அடிதடிலாம் போகிறதில்ல, ரொம்ப வந்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஃபெலி வந்து டவீனாவை கூட்டி போய்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு இப்படி வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது, உன்னை வந்துட்டு காய் வந்துட்டு மிரட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வந்து சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அவனை நினச்சலாம் வந்துட்டு நீ பயப்படாத, சார்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே டவீனா வந்துட்டு இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து நெஞ்சு வலிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், சார்கிட்ட பரவ வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே டவீனா சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைத்தாங்களாக கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போதே டவீனா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஃபெலி வந்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் டவீனா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து ஃபெலி வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே ரூமுக்கு கூட போகாமல் ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு நம்ம ராகாவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக அவன் வந்துட்டு ஒரு கெட்டவன், எப்போதும் வந்துட்டு ஏன் என்னை இந்த வீட்டிலேருந்து துரத்தணுன்ட்டே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக்கெட் காய் கெட்டவன் அப்படின்னு தான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபெலிக்காண்டி தனியாக தான் நின்று அந்த 3 பேர் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஃபெலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி வந்துட்டு
வந்துட்டு தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கூட நிற்காம அவங்கள எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் எல்லாரும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிளாஸும் நடக்குது. கிளாஸ்லாம் நல்லா அமோகமாக நடந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு ஹெம்மா வேகமாக வந்துட்டு நம்ம ஃபெலிக்கிட்ட கேட்குறாங்க, ஃபெலி இன்னைக்கு தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவமே இல்லையே, அதனால் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு சேர்ந்து போகலாமா, உன்னை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு விடட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஃபெலியும் வந்துட்டு ஓகே ஹேமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு முடிவெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ராகா வந்துட்டு ஃபெலிக்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்திருப்பாங்க, ஃபெலி வீட்டுக்கு சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குட்டம் மறைக்கா ஹெம்மா முந்திக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராகாவுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. ஆனாலும் விட்டு கொடுக்காம நம்ம ஃபெலிக்கிட்ட வந்துட்டு கேட்கலான்ட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் சார் வந்துட்டு ராகா அவனை வந்துட்டு கவுன்சிலிங் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. வேகமாக போவியா அப்படிங்கிறாங்க. நம்ம ராகா ஃபெலிக்கிட்ட வந்து கேட்கலாமா நான் கவுன்சிலிங் ரூமுக்கு போகலாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டு ராகா சீக்கிரம் போவியா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராகாவும் வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹெம்மா விடிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஹெம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே குழுன்னு இருக்குது. இவன் இன்னைக்கு வகையாக ஏதோ ஒரு சம்பவத்தில் சிக்கிக்கிட்டான் ஃபெலி, அது என்னன்ட்டு எனக்கு தெரியும், நான் உனக்கு வந்துட்டு பரவ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபெலிக்கு தான் என்ன சம்பவம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கதையுமே தெரியுமே. உடனே ஹெம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஹெம்மா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு முடிக்க வேண்டியது இருக்குது, அதனால் இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போகிற ஐடியாவில் இல்லை, அதனால் நீனே வீட்டுக்கு போய்க்கோ, நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா இது ஆசையில் 2 தோசையை ஊற்றுங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ட்டு வந்துட்டு அவர் ஷாக்கிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காரு. கவுன்சிலிங் ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே தான் காயும் இருக்காங்க. அங்கே இருக்கிற மேம் வந்து சொல்கிறாங்க, டவீனா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ராகா, அவளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு யாரோ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ராகா வந்துட்டு ஆமாம் மேம், இந்த மாதிரி தப்பு பண்ணவனை வந்துட்டு சும்மா விடவே கூடாது, அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சி தான் தரணும், என்ன பண்ணலாம் ராகா நீனே சொல்ல அப்படிங்கிறாங்க. அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுங்க மேம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த மேமும் ராகா யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படிங்கிறாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மேம், பண்ணது எல்லாமே காய் தான் வந்துட்டு தப்பு பண்ணா, அவன் தான் வந்துட்டு டவீனா வந்து மிரட்டினா மேம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மேம் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு காய் வந்து அப்படியே டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுருப்பாரு. டவீனாவை மிரட்டி எல்லாமே வந்து ராகா தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருப்பாங்க. மேம் சொல்கிறாங்க, டவீனா வந்துட்டு உன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளாம்ப்பா, உன்னால் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறா, உன்னால் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராகா வந்துட்டு மேம் அன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்போது ஃபெலியும் எங்கள் கூட தான் இருந்தா, அவளை வேணால் நீங்கள் வந்துட்டு சாட்சிக்கு கூப்பிட்டுக்கோங்க மேம் அப்படிங்கிறாங்க. உடனே மேமும் வந்துட்டு சரிப்பா நான் ஃபெலியை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு டீச்சரை விட்டு ஃபெலியை கூப்பிட்டுட்டு வராங்க. ஃபெலியும் வந்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, அந்த மேம் வந்து கேட்குறாங்க, ஃபெலி அன்னைக்கு வந்துட்டு அப்படி விஷயம் நடந்தப்போ நீ வந்து அங்கே இருந்தியாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் மேம் நான் அங்கே தான் இருந்தேன் மேம், ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரும்போது காய் வந்து டவீனா வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி உன்னோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி நான் வந்துட்டு வெளியில் பப்ளிஷ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு டவீனாவை மிரட்டிக்கிட்டு இருந்தான் மேம், இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மேம் கிட்ட வந்துட்டு காய் சொல்கிறாங்க, இல்லை மேம் இது எல்லாமே வந்துட்டு ராகா தான் பண்ணா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃப் இல்லாமல் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன மேம் இதெல்லாம் வந்துட்டு அநியாயமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு அவரோட ஃபோனுக்கு வந்துட்டு டவீனா பண்ண மெசேஜை வந்துட்டு மேம் கிட்ட காட்டுறாங்க. டவீனா வந்துட்டு காய் எனக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுனே தெரில, ஆனால் ராகா வந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான், இதை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு மேம்க்குலாம் வந்துட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த மேம் வந்து முழுக்க காயை தான் நம்புகிறாங்க. உடனே ராகா கிட்டேயும் ஃபெலிக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு, அது மட்டும் இல்லாமல் சாட்சின்னு சொல்லிட்டு ஃபெலியையும் வர கூட்டிகிட்டு வந்திருக்க, ஃபெலியையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா யார் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனாலும் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் ஒழுக்கம்தான் முக்கியம், இப்படி ஒழுக்கங்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் வந்து வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ராகாக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த காய் பெரிய மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கியா இருப்பானோ, கேப் மாதிரி கிளாங்கடியாக இருப்பானோ, ஒரு வேளை 420 இருப்பானோ, ஏகப்பட்ட வேலையை பார்க்குறானே, என்ன பேர் இவனுக்கு வைக்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இந்த மேம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. மேம் நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்துக்குள்ளே தேவையில்லாமல் ஃபெலியை வந்துட்டு எழுத்துட்டு வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த மேம் கேட்குற மாதிரியே தெரியல. இல்லை நான் அப்படித்தாண்டா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபெலியும் சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஒன்னையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதான் என்னோட ஃபைனல் டிசிஷன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதிலேருந்து மாற மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஃபெலி வந்துட்டு மேம் காய்தா மேம் தப்பு பண்ணா, நீங்கள் ஏன் எங்கள் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்கான ப்ரூஃபோடு வந்துட்டு நீங்கள் பேசுங்க, அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கிறவங்கள தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கீச்சி பூச்சின்னு சொல்லிட்டு நான் ஓவர் டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கேம்பஸ்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறேன், யூ போத் ஆர் சஸ்பெண்டட் அப்படின்னு அந்த மேம் வந்து 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க.
இங்கே கட் பண்ணால் ஜோர்டனை தான் காட்டுறாங்க. அவர் மியூசிக் ரூமில் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு பாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பைத்தியமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் முதலாளி கால் பண்ணுறாரு. என்னப்பா கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. கான்ட்ராக்டா சார், அதுக்குள்ளேயுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல, நான் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டுப்பா அப்படிங்கிறாங்க. ஓகே சார் ஓகே சார், கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம், நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. சரி நம்மளும் வந்துட்டு பாட்டு பாட போகிறோம், பெரிய சிங்கர் ஆக போகிறோம், பாப்புலர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஃபிக்ஸே பண்ணிடுறாரு. அப்படியே ராகாவையும் ஃபெல்லியும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆன காரணத்தினால் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபெல்லி வந்துட்டு ஏன்பா இந்த காய் வந்துட்டு இப்படி மொல்ல மாதிரித்தனம் முடிச்சு வைக்கத்தனம், அப்புறம் வந்துட்டு 420 வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியுறான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேலையும் பார்த்ததும் இல்லாமல் உன்னையே வந்துட்டு ஏன் மாட்டி விடும்ன்று சொல்லிட்டு யோசிச்சான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவா ஃபெல்லி, அவனுக்கும் எனக்கும் முன்ஜென்மத்து பகை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் எப்படா என்னைய மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு ஆவலாக காத்துக்கிட்டே இருந்தான். கரெக்டாக ஒரு காரணம் கிடச்சிட்டு அதனால என்னைய வந்துட்டு மாட்டி விட்டுட்டான். அவன் பண்ண தப்பெல்லாம் நான் பண்ணதான் வந்துட்டு அப்படியே மாட்டி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. சரி சரி ஃபெல்லி, அதெல்லாம் பற்றி எதுக்கு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், இப்போ நம்ம எப்படி வந்துட்டு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஐடியாவை போட அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்துட்டு நம்ம ராகா கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு வந்துட்டு டவீனா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா, இல்லை அவன் வந்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ராகாவும் வந்துட்டு இவ்வளோ தானே, சிம்பிள் மேட்டர், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஃபெல்லி ஐடியாலாம் வந்துட்டு போட்டுட்டியா, சரி கண்டிப்பாக இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிரும், நம்ம நல்லவங்கன்ட்டு வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ராகா மனசுல வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருது. இங்க கட் பண்ணா ஜோல்டனை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஓனரையாவை வந்துட்டு பார்க்க போயிருக்காங்க. கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு சைன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கூமுட்டையும் வந்துட்டு சொல்றாரு, இப்பா கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டோம், வேற என்ன, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீ பாட ஆரம்பிச்சிருவ, ரொம்ப பெரிய ஃபேமஸ் சிங்கர் ஆயிடுவா, அவ்வளோதான், நீ வந்துட்டு ஒரு கலக்குன்னு கலக்க போற பாரு அப்படிங்கிறாங்க. ஜோர்டனுக்கும் உள்ளுக்குள்ள அப்படியே வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. சரி நம்ம பெரிய சிங்கர் ஆயிடுவோம், பாப்புலர் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவு கூட்டையை கிட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அந்த ஓனரையா வந்துட்டு கேட்குறாரு. ஆமாப்பா எப்போ வந்துட்டு காசு வந்து தரப்போகிற, நீ காசு கொடுத்தா தான் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணும், சீக்கிரமாக வந்துட்டு பைசா செட்டில் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோர்டனும் வந்துட்டு ஓகே சார், நான் வந்துட்டு சீக்கிரத்தில் வந்துட்டு பைசா வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம தலைவி வெளியே தான் காட்டுறாங்க. பயமுள்ள டவீனா அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலெலாம் கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறாங்க. போயிட்டு ரிசப்ஷனில் இருக்கிற நர்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, டவீனா என்ன ரூமில் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் வந்துட்டு நீங்கள் யார், டவீனாக்கு என்ன வேணும், லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம வெளியும் வந்துட்டு நான் டவீனாவோட கிளாஸ்மேட், அவளோட ஃப்ரெண்ட், அவளை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நர்ஸ் வந்து கொஞ்சம் இருங்கம்மா இப்போ செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஏதோ செக் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. டவீனா அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்தால் மட்டும்தான் பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிச்சம் யாரும் வந்தால் விடக்கூடாதுன்னு இருக்காங்க. சாரி என்னால் வந்துட்டு உங்களை விட முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபெல்லிக்கு சம காண்டா இருக்குச்சை, இப்படி கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் லோன்னு அலைஞ்சு வந்தா கடைசியில் இப்படி சொல்லிட்டாலே இந்த நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாகி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரே இருக்குது. அதில் வந்துட்டு டவீனான்னு பேர் போட்டு ரூம் நம்பர் 135 போட்டிருக்கு. அது வந்து டவீனாக்கு சாப்பாடு போல். இப்போ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நர்ஸ் வேறு வராங்க. அந்த நர்ஸ் பின்னாடியே நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு போகிறாங்க. அந்த நர்ஸு பார்க்காத மாதிரி ஒளிஞ்சி போகிறாங்க. அந்த நர்ஸும் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு சாப்பாடை வச்சுட்டு வெளியில் வர்ற கேப்பில் நம்ம ஃபெல்லி அந்த ரூம்குள்ளே போந்துடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காய், அந்த திருட்டு மொல்ல மாதிரி பையனும் அங்கே தான் இருக்கான். அவனும் டவீனாவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேரும் லவ்வர்ஸ் போல். அந்த காய் வந்துட்டு டவீனாவை லவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபெல்லி உள்ளே போனோடனே ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரும் ஆன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. காயும் டவீனாவும் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அவ்வளோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். காய் வந்து சொல்கிறாரு, இப்படியே கொஞ்ச நாள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இதையே வச்சு நான் ராகாவை மொத்தமாக ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து தள்ளிடுறேன், மொத்தமாக அவனை ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. டவீனாவுக்கு கொஞ்சம் மனசு வருத்துது. ஏன்னா ராகாவும் ஃபெல்லியும் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களால அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. காய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் பாவம் அப்படிங்கிறாங்க. உடனே காய் வந்துட்டு என்ன உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை காய் நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. இல்லை பேபி நீ வந்துட்டு என்னை பற்றி ரொம்ப வந்து அப்படி நினைக்காத, என்ன இருந்தாலும் நீ வந்துட்டு என்னோட லவர் ஆச்சுல்ல, அதனால் உன்னோட பாதி ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிட்டேன், இன்னும் பாதி ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது, என்னோடய பிளானுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணு, மீதி ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு.
இவ்வளோ நேரம் நல்லா தான் ஃபெலி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ராகா மெசேஜ் பண்ண ஃபோனில் இருந்து சவுண்டு கேட்க உடனே காய் ஷாக் ஆயிடுறாரு. எவன்டாமன் நமக்கு தெரியாமல் ரூமில் பூந்து இப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யாரையும் காணும். நம்ம ஃபெலி வேகமாக அந்த ரூமில் வந்து ஜூட் விட்டுறாங்க. வெளியில் ஓடி போயிடுறாங்க. ஆனால் என்ன அந்த ரிசப்ஷனில் இருந்தால் நர்ஸுக்கிட்ட மாட்டிடுறாங்க. ஏமா ஏய் நான் தான் உன்னை உள்ளே போயிட்டு அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேனே எதுக்கு உள்ளே போனேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியா அப்புறம் எதுக்கு இங்கே கிளாஸில் இருக்கிற இன்னொரு பையனும் போயிட்டு பார்க்குறான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ கிளாஸில் இருக்கிற பையனா அது அந்த பொண்ணோட அண்ணம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணனா என்னெல்லாம் உருட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலி வந்து அங்கேருந்து ஓடி போயிடலான்ட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து செக்யூரிட்டி அந்த பொண்ணை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு பிடிக்கிறாங்க. கரெக்டாக ராகா வந்து அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. ஐயோ என் தங்கச்சியை விட்டுருங்க, இந்த பொண்ணு என்னோட தங்கச்சி கொஞ்சம் லைட்டாக வந்து மென்டல், எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அவளுக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஃபெலியும் வந்துட்டு ஐயையோ நான் பைத்தியமான்னு சொல்லிட்டு நம்ம ராகாவை பிடிச்சி அடி சொல்லி கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா சாக்கு உனக்கு வைக்கிறேன்டா வெயிட்னு சொல்லிட்டு நம்ம ராகாவை போட்டு கும்முன்னு நல்லா வெளுன்னு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த செக்யூரிட்டி வந்துட்டு ஏப்பா உன் தங்கச்சி பைத்தியத்தெல்லாம் இந்த மாதிரி தனியாக விடலாமாப்பா, பார்க்க வேற சின்ன பொண்ணாக இருக்கா, பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஐயோ தங்கச்சி பைத்தியம் முத்திட்டேம்மா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகாவும் ஃபெலியோ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜூட் விட்டுறாங்க. இங்கே கட் பண்ணால் பூதி தர்மர் ஸ்கூலில் காட்டுறாங்க. வழக்கம் போல் காய் அதான் அந்த திருட்டு பையன் மொளை மாதிரி பையனை காட்டுறாங்க. காஃபிக்கு செத்தவன் இன்னைக்கு காஃபி குடிக்காமல் அதுக்கு பதிலாக ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஜூஸ் குடிக்கலான்ட்டு போகிற நேரமாக பார்த்து அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் டீச்சர் வந்துட்டு காய் உன்னை வந்துட்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிடுறாங்க, உடனே போ அப்படிங்கிறாங்க. ஓகே சார் இப்போமே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட போகிறாரு. காயும்ல சிரிச்ச முகத்தோட போகிறாரு. அங்கே நம்ம ராகாவும் ஃபெலியும் வந்துட்டு சிரிச்ச முகத்தோட இடம் வா உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு வேட்டு இருடா காத்துக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே போனோடனே அந்த மேம் வேறு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் பேசின எல்லா வார்த்தைகளும் அப்படியே இன்ச்சு மாறாமல் இருக்குது. இதை கேட்டோடனே அவருக்கு வந்து தூக்கி வாரி போடுது. நம்ம தான் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து அந்த மேம் கிட்ட சொல்கிறாங்க. மேம் இது வந்துட்டு என்னோட வாய்ஸ் இல்லை மேம், இவங்க வந்துட்டு ஏதோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஏதோ வந்துட்டு பண்ணியிருக்காங்க மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்தாத்துன்னு ஆற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த மேம் வந்துட்டு இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிக்கிட்டு இருக்கேல்ல அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க. நாங்கள் டவினா கிட்ட வந்துட்டு பேசிட்டோம், உன்னோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆகாதமா, அதை வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறோம், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவள் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டா, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு நாங்கள் பேசிட்டோம், இன்னும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு செம அல்லாயிருது. என்னது பேரண்ட்ஸ் கிட்டயா? மேம் நான் எல்லா ஃபோட்டோஸையுமே வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன் மேம், தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மேம் ப்ளீஸ் மேம் அப்படிங்கிறாங்க. இல்லை காய் நீ பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு மற்றவங்க மேலே திருப்பி விட்டுருக்கு, அதனால் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டவினாவோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க, அதில் வந்துட்டு நீ சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே காய் வந்துட்டு மேம் லெட்டர்லாம் சைன் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே டெலீட் பண்ணிடுறேன், பட் அப்பா அம்மாவை மட்டும் கூப்பிடாதீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கெஞ்சாத குறையுமா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மேம் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வரணும், அது மட்டும் இல்லாமல் யூ ஆர் சஸ்பெண்டட், வெளியில் போடா நாயே அப்படின்னு சொல்லாத மாதிரி சொல்லி அவரை விரட்டி விட்டுறாங்க. நம்ம ராகாவும் ஃபெலியும் வந்துட்டு நல்லா கேட்கவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டே மச்சான் பிளான் சக்ஸஸ் ஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. இப்படி கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபெலி வந்து ஸ்டெப்ஸில் போயிட்டு நல்லா ஹாயாக கூலாக நினைக்கிட்டு இருக்காங்க. ராகா வந்து ஜூஸ் வாங்கி நம்ம ஃபெலிக்கு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, என்னை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபெலி வந்துட்டு உன்னைய மட்டும் இல்லைப்பா, இந்த பிரச்சனையில் வந்துட்டு உன்னை காப்பாற்றல அப்படின்னு வையன் என்னையும் சேர்த்து தான் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்துட்டு 2 பேருக்குமே சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராகா வந்துட்டு சரி வீட்டுக்கு போவோமா அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாங்க. போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளோயி அந்த முண்டக்கண்ணி க்ளோயி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபெலியை வந்துட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு காரில் ஏறுறாங்க. இதை பார்த்தோன்னே க்ளோயிக்கு செம காண்டாகுது. எப்படிரா இவர் ராகா கூட வந்துட்டு காரில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம காண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு ஹெல்கா கூட போராடி, அவள் வந்து நவீரா கூட போராடி, எப்படி இவன் வந்துட்டு 4 ஃப்ரெண்ட்ஸோட காரில் ஏறி உட்காரலாம், என்ன தைரியம் இருக்கும் இவன் உட்காரலாம், இவங்களுக்கு ஒரு நாள் வைக்கிறேன் நீ வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது க்ளோயி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஃபீல்டு ட்ரிப் போடுறோம்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாடி நீ எதுக்கு இப்போ அதை பற்றி கேட்குற அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி வில்லத்தனமாக க்ளோயி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பபாய் காய்ஸ்.